கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கி 10ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணோம். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். ஞானின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கோ. மூடன் வழியிலே நடக்கிற போதும் மதிகெட்டவனாயிருக்கிறான். நான் மூடன் என்று அவன் எல்லோருக்கும் சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த நாளில் வேதவசனத்தை தியானிக்கும் பொழுது இன்று என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று தியானித்த பொழுது இந்த வசனத்தை கர்த்தர் காட்டி, அல்லேலூயா, இதை வாசித்த போது இதை விட்டு நகலாதபடி மனம் இருந்தபடியினாலே இதை எப்படியாவது தியானித்து விட வேண்டும். அல்லேலூயா. அப்போ செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பரிமள தைலம், தைலக்காரன். தைலக்காரன் என்பது ஒரு தொழில் பெயர், ஒரு தொழிலை செய்கிறவனை குறிக்கிறது. தைலம் தயாரிப்பவன், அது பரிமள தைலம். வாசனை திரவியங்கள், வாசனை வீசக்கூடிய பொருட்கள். இந்த நாட்களில் பலவிதமான தைலங்களை ஸ்ப்ரே அடிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா பரிமள தைலம், மரியாள் கூட ஆண்டவர் பாதத்துல தலையிலே பரிமள தைலத்தை ஊற்றினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரிமள தைலம் விலை உயர்ந்த ஒரு லக்ஸூரியான ஒரு பொருள். அப்ப இன்னும் சொன்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு பொருள். அந்த வாசனை நமக்கு மூக்குக்கு இதமாக பதமாக இருக்கிறது. அப்போ நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு தைலம், அதை நாரி கெட்டு போக பண்ணுகிற ஈ என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப பலவிதமான துர்நாற்றங்கள் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து சுவாசிக்கிறோம். அப்ப அதை பார்த்து மூக்கை பொத்தி கொண்டு வருகிறோம். இல்லாவிட்டு அந்த இடத்தை விட்டு சீக்கிரமாக நகன்று விட வேண்டும் என்று துடிக்கிறோம். அப்போ பரிமள தைலம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பொருள், வாசனை திரவியம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு சுவாசிக்கிற ஒரு பொருள், ஒரு மேன்மையான ஒரு பொருள் பரிமள தைலம். ஆனா அந்த பரிமள தைலத்துக்குள்ள ஒரு செத்த ஈ அந்த பரிமளத்தில் விழுந்தால் அந்த பரிமள தைலம் அப்படியே கெட்டு போய்விடும். அதுபோல ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். அல்லேலூயா. அப்ப ஞானம், ஒரு மனிதன் ஞானத்துல கூடினவன், கனப்படுத்தப்பட்டவன், கனமான ஒரு பாத்திரம், ஒரு மேன்மையான ஒரு பாத்திரம், ஒரு ஞானமுள்ள மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட மனிதனை சொற்ப மதீனம் அப்படியே செய்யும். சொற்ப மதீனம் எல்லாத்திலையும் ஒரு சரியா செஞ்சாரு, இந்த ஒரு காரியத்துல மாத்திரம் சரியா செய்யல அப்படின்னு உலக மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரியைகள் காணப்படுகிறது. சொற்ப மதீனம். அப்ப அந்த சொற்ப மதீனம் கூட வராமல் தடுப்பது எப்படி என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் என்று பேர் எடுப்பதற்கும் வந்திருக்கிற நாம சொற்ப மதீனத்தை வராமல் தடுக்கிற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு சின்ன காரியம்
மற்ற எல்லா காரியத்தை அழித்துவிடும். உதவாக்கரை, ஆகாதவன், புறந்தள்ளப்படக்கூடியவன், அப்புறப்படுத்தக்கூடிய ஒருவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தைலக்காரனுடைய அந்த பரிமளத்தையத்தை சத்தையை கெடுக்கிறது போல ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியம் அப்படி செய்யும். அல்லேலூயா. அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நாம உள்ளங்கை நெல்லிக்கணி என ஒரு சம்பவத்தை வேதத்தில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தாவீது ராஜாவை தான் எடுக்கணும். அல்லேலூயா. பத்சேபாள் இடத்தில் செய்த பாவத்தின் நிமித்தம் அவருடைய பேர் புகழ் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. அவரை நம்பியிருந்த ஜனங்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் எதிரிகளாக மாறிவிட்டார்கள். இந்த எதிரிகளெல்லாம் சேர்ந்து தாவை எப்படி ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தீவிரமாக நினைக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் கர்த்தர் அபிஷேகத்தபடினாலே தாவீதை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆனா இன்னும் அவரை தூசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார், எப்படின்னா இது ஒரு பாயிண்ட். அப்போ குறைகள் கண்டுபிடிக்கிறவர்கள் இதை பேசி குற்றவாளியாய் மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அந்த நாட்களில் அவரை மன்னித்து சேர்த்து கொண்டார். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை மன்னித்து சேர்த்துக் கொள்கிறார் என்ற ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு இருக்கிற பொழுதுதான் நாம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. அப்ப இன்னொருத்தர் ஆகா போய் யோகா தாவீதுடைய படை தலைவன், அவன் தாவீது ராஜாவுக்கு உகந்ததாக நடந்து கொண்டான். ஆனால் சாலமோன் ஒரு காலகட்டத்திலே அவன் சாலமோனுக்கு உகந்ததாய் காரியம் செய்யாமல் அவன் எதிராளிக்கு சப்போர்ட் பண்ணியபடினாலே இந்த படைத்தலைவன் குற்றவாளியாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. அதுபோல சாலமோன் ராஜாவும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன். ஒரு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை விட அவன் திருமணம் முடித்த பிரஜாதி பெண்களை குறித்ததான ஒரு காரியத்தில் அவன் இருதயம் வழி விலகி போய்விட்டது என்று சொன்ன பொழுது ஆண்டவரே எதிரியாகிவிட்டார் சாலமோனுக்கு. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு பயந்து சொற்ப மதியம் வராதபடிக்கு கர்த்தரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிற பொழுதுதான் நாம பாதுகாக்க முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்து பாதுகாப்பாராக. அப்ப ஞானின் இருதயம் வலது கையிலும் மூடன் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். இந்த வசனத்துக்கு ஞானியுடைய இருதயம் வலது கையில இருக்கு, வலது கையில. மூடனுடைய இருதயம் இடது கையில இருக்கு. அப்போ வலது கை சுத்தமானது, இடது கை அசுத்தமானது. வலது கை பலம் உள்ளது, இடது கை பலவீனம் உள்ளது. அப்போ வலது கையில இருதயம் பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. வலது கையில இருதயம் ஞானியின் இருதயம், மூடன் இருதயம் இடது கையிலே இருக்கிறது. அப்போ ஞானிகள் தங்கள் ஜீவியத்தை நல்லபடியாய் நடத்தி பாவத்தை புறந்தள்ளுவார்கள். மூடர்களோ தங்களை கெடுத்து பாவம் செய்து தங்கள் ஜீவியத்தை கெடுத்து விடுவார்கள். அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என் கண்ணுக்கு வருகின்றது. அது புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறவன் கற்பாரின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ளவன். இயேசுக்கு வார்த்தையை கேட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு விடுகிறவன் மணல வீடு கட்டின புத்தி இல்லாதவன். அப்போ ஒரு நாளிலே புத்தி உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான், புத்தி இல்லாதவன் அழிக்கப்படுவான். அப்போ நீதிமான்கள் ஞானவான்கள் நீதிமான்கள் என்றும் மூடர்கள் துன்மார்க்கர் என்றும் வேறு பிரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது.
அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் சங்கீதத்தில் அது குறித்து விவரமாய் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடன் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். மூடன் வழியிலே நடக்கிற போதும் மதிகட்டவனாய் இருக்கிறான். தான் மூடன் என்று அவன் எல்லோருக்கும் சொல்லுகிறான். வழியில நடக்கிற பொழுது அவன் மதிகட்டவனாய் இருக்கிறான். தான் மூடன் என்று எல்லோருக்கும் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒருவேளை நாம் பார்க்கலாம், சிலர் வழியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சில தப்பான வழிக்கு போயிடுவாங்க, சிலவங்க அடுத்தவங்களை கேட்டு கேட்டு தொந்தரவுப்படுத்துவாங்க என்று சொல்லி பல அதாவது திசை தெரியாமல் போகிற ஒரு சூழ்நிலை, இல்லை மதிகட்டவனாய் இருக்கிற சூழ்நிலை, தன்னுடைய துன்மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறதான ஒரு சூழ்நிலை, துன்மார்க்கத்தை வெளிப்படுத்துகிறதான ஒரு சூழ்நிலை. நேற்றைய தினத்தில் ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். ஒரு வீட்டில இருந்து இலைகள், வாழை இலை இன்னொரு வீட்டுக்கு போய்விட்டது. அப்ப அதை குறித்தான ஒரு தகராறு இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள. ஆனா முதல் வீட்டுக்காரங்க அதை பெருசா நினைக்கல. ஆனா பக்கத்துல உள்ள வீட்டுல ஒருத்தர் நல்ல வயதான முதியவர், ஆனா எந்த மனம் திரும்புவதை பெற்றதாக இல்லை. அவர் நீதிக்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டவராக தெரியவில்லை. அவர் அன்புக்கு அடிமையானவரும் அல்ல. அன்பு கூறுகிற கடமை அல்லாமல் வேறு ஒன்றிலும் கடன் படாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அன்புள்ள மனிதனும் அல்ல. அவன் ஒரு வரட்டுவாதம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். வயதுதான் அதிகமானதை ஒழிய அவனுக்கு எந்த விதமான அன்பு அக்கறை அவன்கிட்ட இல்லை. அந்த பெண்மணி பக்கத்து வீட்டுக்காரி அங்கே வந்து கோலம் போட்டு கொண்டிருக்கிறாள். இவன் அருவாளை வைத்து வெட்டுகிறான். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஒரு வாழை இலைக்காக, வாழை இலை காம்பவுண்ட் தாண்டி வந்தபடினாலே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அந்த முதியவர் செய்த ஒரு காரியம் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. மூடன் தன் வழியில் அங்கே ரோட்ல நடக்கிற சம்பவம் எவ்வளவு பரிதாபமான ஒரு சம்பவம். அதை பார்க்கிற பொழுது உள்ளம் பதை படைத்தது. அல்லேலூயா. அப்போ மூடன் வழியிலே நடக்கிற போது மதிகட்டவனாய் இருக்கிறான். தான் மூடன் என்று அவன் எல்லோருக்கும் சொல்லுகிறான். நான் ஒரு மூடன், இந்த மூடன் மோதாதீங்க அப்படின்னு அவன் எல்லாத்தையும் சொல்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தாய் பார்க்கிற பொழுது அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் ஸ்தானத்தை விட்டு விலகாது. இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும். அதிபதி அதாவது உங்களுக்கு ஓனராய் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு எஜமானாய் இருக்கக்கூடியவர்கள், நீங்க அவங்ககிட்ட வேலை பார்த்துதான் பிழைக்க முடியும். இந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவருக்கு பயந்து அங்க வேலை செய்றீங்க. அவர் உங்களுக்கு வேலை போட்டு தந்திருக்கிறார், உங்களுக்கு அதிபதியாய் இருக்கிறார், உங்களை வைத்து வேலை வாங்குகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த அதிபதிக்கு விரோதமாக நீங்கள் குற்றம் செய்தால், தவறு செய்தால், நீங்க அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இணங்குதல், அவரோடு ஒத்து போக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்துக்காக அல்ல, மற்ற உலகப்புறமான காரியத்துக்காக சில விட்டுக் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். இணங்கி போக வேண்டும். இணங்குதல், அவரோடு இணங்கி போனா பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும். அல்லேலூயா. அவர் உங்களை மன்னித்து வாழ்வழிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிபதிகிட்ட போய் நாம் மோதக்கூடாது. ஆனா அவங்க அதிபதியா இருக்கிறாங்க. அவங்க சும்மா அதிபதியா வரல. ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களை பாதுகாத்திருக்கிறார். உங்களை சோதிப்பதற்காக கூட அவர்கள் அதிபதியாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆகவே அதிபதியிட்ட இணங்கி அவரோடு ஒத்து போய் அவருக்கு ஏற்ற விதமாக, அவர் சொல்லுகிற விதமாக வேலை செய்ய வேண்டும். அவர் செய்ய சொன்னது வேலைதான். அல்லேலூயா. அதிபதியிட்ட போய் நின்று நீதி நியாயங்களை பேசுகிற ஒருவரை அதிபதினா ஒரு நீதிபதியாக இருக்கலாம். நீதிபதியிட்ட போய் நியாயம் பேசுகிற பொழுது அவருக்கு ஏற்ற விதமாக அந்த குற்றங்களை அமர்த்தி போடத்தக்கதாக ஒரு ஞானமுள்ள இதயத்தோடு கூட அந்த நீதிபதி இடத்துல, அந்த நியாயாதிபதி இடத்துல, அந்த அதிபதி இடத்துல நம்முடைய காரியங்களை சொல்லலாம். இல்ல ஒரு தேசத்துக்கு அதிபதியாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு எஜமானாய் இருக்கக்கூடிய ஒரு அதிபதியாக இருக்கலாம். ஆகவே இணங்குதல், நான் செஞ்சது தப்புதான் என்று ஒத்துக்கொண்டு அவருடைய மன்னிப்புக்காய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எடுத்த கவிழ்த்த நான் தான் பெரியான்னு சொல்லி போனா
அது பெரிய குற்றமாகிவிடும். அல்லேலூயா. அது பிற்காலத்தில் ஒரு பிரதிபலிப்பை உண்டு பண்ணக்கூடிய, ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதான் பிரசங்கி இந்த இடத்துல விதமான வாக்கியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அன்பை கடைசி காலத்தில் இந்த சாலமோன் பெறாவிட்டாலும் அவர் எத்தனையோ அரசாட்சி, எத்தனையோ நாடுகள் நகரங்களை அரசாட்சி செய்திருக்கிறான், நிர்வாகம் பண்ணியிருக்கிறான், 1000 மனைவிகளை கட்டி வாழ்ந்திருக்கிறான். ஆனாலும் கூட அதிலெல்லாம் மனசு போகாம நீதிமொழிகள் பிரசங்கி என்று சொல்லி அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள், நீதிமொழி எத்தனை வசனங்கள் இருக்கிறது, பிரசங்கில் எத்தனை வசனம் இருக்கிறது. அவ்வளோ ஞானமா போய் அவன் வீட்டில் உட்கார்ந்து எழுதுறான். அல்லேலூயா. அவன் எழுதி இருக்கிறபடினாலே நாம ஒவ்வொரு வசனத்தை வச்சு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு வசனத்தை கொண்டு எல்லா வசனத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதை பேசினாலே ஒரு பெரிய ஞானமான ஒரு புத்தியான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாது, இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு, அது அதிபரிடத்தில் தோன்றும் தப்பிதமே. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்ப நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு, அது அதிபரிடத்தில் தோன்றும் தப்பிதமே. சூரியனுக்கு கீழே பூமியில நடக்கக்கூடிய ஒரு காரியம் அதிபதியிடத்துல தப்பிதான் இருக்கு. அவங்க தங்களுக்கு ஏற்ற விதமாக, தங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற விதமாக, தங்கள் அரசாட்சிக்கு ஏற்ற விதமாக நீதி நியாயங்களை செய்வார்கள். அதில் தப்பிதம் உண்டு. அல்லேலூயா. அப்ப அதிபதியிடத்தில் தப்பிதம் இருக்கு, நீதி நியாயம் இல்லை. அல்லேலூயா. இப்ப மணிப்பூர் கலவரத்தை பார்க்கிற பொழுது 2 குரூப் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சண்டையை தடுத்து நிறுத்தத்தான் போலீஸ் துறை இருக்கிறது, ராணுவம் இருக்கிறது. ஆனால் தேசத்திற்கு அதிபதிகள் என்ன செய்தால் தெரியுமா? அவர்கள் போலீஸ் படையை பயன்படுத்தவில்லை, அவர் ராணுவத்தை பயன்படுத்தி அந்த கலவரத்தை அடக்கவில்லை. அவர்கள் கலவரம் நடக்கத்தக்கதாக விட்டுவிட்டார்கள். அப்ப அதிபதியினருக்கு தப்பிதம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்கு உண்டு, அது அதிபரிடத்தில் தோன்றும் தப்பிதமே. அப்ப தப்பிதம், தப்பு பண்ணிட்டாங்க, அது ஒரு தீங்கு. பூமிக்கு கீழே இது நடக்கிறது. இது ஊரறிந்த, நாடறிந்த, உலகம் அறிந்த ஒரு தப்பிதமாயிருக்கு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தான் இதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், நீதி சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ மூடர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, சீமான்களோ தாழ்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். அப்போ மூடர்கள் எப்படி உயர்ந்த இடத்துக்கு போனாங்க, சீமான் எப்படி தாழ்ந்த இடத்துக்கு போனாங்க? இது ஒரு தீங்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேலைக்காரர் குதிரை மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையில் நடக்கிறதையும் கண்டேன். 2 காரியங்கள். மூட எப்படியோ மேல போயிட்டான், ஆனா ஞானம் உள்ளவன், புத்தி உள்ளவன் கீழே கிடக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. மூடர் குதிரை மேல ஏறி போறாங்க, ஆனால் ஞானம் உள்ளவர்கள் கீழே பிரபுக்கள் வேலைக்காரர் போல தரையில நடக்கிறதை கண்டேன். தரையில நடந்து போறாங்க. இதை நான் பார்த்தேன். இதை குறித்து அவர் கமெண்ட் அடிக்கிறார். அவர் தன்னுடைய கருத்தை சாலமோன் சொல்லுகிறார். இது எப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது? இந்த நாட்களில் கூட அப்படிதான் இருக்கு. எந்தவித படிப்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது. ஆனா ஜாதியுடைய பேரை சொல்லி மேலிடத்துக்கு வந்துருவாங்க. மேலிடத்துல வந்து பார்த்தா கீழே நல்லா படிச்சவன், ஞானமுள்ளவன் அவனுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அடுத்தாய் பார்க்கிற போது படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும். ரெண்டு காரியங்கள். படுகுழியை வெட்டுகிற அதிலே விழுவான். படுகுழி பொதுவான ஒரு காரியம். ஒரு கிணற்றை தோண்டுவதற்கோ மற்ற உரைகிணத்தை தோண்டுவதற்கோ மற்ற ஆழமான ஒரு கிரியை செய்வதற்கோ அங்கே படுகுழி, படுகுன ரொம்ப ஆழமான குழியை அவர்கள் தோண்டுகிறார்கள். தோண்டுகிற பொழுது அதுல மண் சரிந்தோ ஏதோ ஒரு விதத்துல விபத்து ஏற்பட்டு அதுல மடிகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்ப போர், அகலமான போர் போட்டு நிறைய மூடாக போனதுனால நிறைய பிள்ளைகள், சிறுவர் சிறுமியர்கள் அதில் விழுந்து அவதிப்பட்டு சிலர் பிழைத்தார்கள், சிலர் பிழைக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தேசத்தில் காணப்படுகிறது. இன்னும் ஆவிக்குரிய ஒரு சத்தியம் என்னன்னா, படுகுழி அதாவது தீமையான காரியம், மற்றவர்களுக்கு அதிகமான தீமையை செய்ய நினைக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு அதிகமான தீமையை யோசித்துக் கொண்டே எப்படியாவது இவர்கள் கவிழ்த்துவிட வேண்டும், இவர்களை அழித்து விட வேண்டும் கங்கணம் கட்டிக்கொண்டு அப்படியே அவர்களுக்கு விரோதமான கிரியைகளை செய்கிறவர்களையும் இதற்கு ஒப்பிட்டு சொல்லலாம். அவர்கள் மற்றவர்களுக்கு படுகுழிகளை தோண்டுகிறார்கள். ஆனா தோண்டின குழியில அவனே விழுந்துடுறான். எஸ்தர் ராஜாத்தி புத்தகத்திலே அவங்க கதை, எஸ்தர் புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது ஆமான் யூத ஜனங்களுக்கு படுகுழியை தோண்டினான். கடைசியில பார்த்தா அந்த ஆமானை தூக்கிலிட வேண்டிய, அவன் குடும்பத்தை தூக்கிலிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அடைப்பை பிடுங்கிறவன் பாம்பு கடிக்கும். அடைப்பு. அப்போ ஒரு இடத்துல பாம்பை, இந்த பாம்பாட்டிகள்லாம் ரெண்டு கூடை வச்சிருப்பாங்க. ஒரு கூடைக்குள்ள பாம்பு வச்சு இன்னொரு கூடை வச்சு அடைச்சிருவாங்க. சில ஒரு பொருட்கள்ல ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல ஒரு இந்த பாம்பு எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும், விஷமுள்ள பாம்புகள் என்று சொல்லி அவர்கள் அடைத்து வைத்திருக்கலாம். ஆனா அதை ஓபன் பண்ண அவங்களை கொத்திரும். அல்லேலூயா. பாம்பு கடிக்கும். அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப படுகுழியை வெட்டுறவன் அதுல விழுவான், அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும். அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல, உலகப்புறமான ஜீவியத்துல எழுத்தின்படி பார்த்தா ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பாம்பை திறந்து விட்டா அது முதல் ஆளை கொத்திடும். அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம பத்திரமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவர் வார்த்தையை கேட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தின்படி பாவத்தை எதிர்த்து பரிசுத்த வாழ்வுக்கு நேராக அவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி சபையோடு ஐக்கியப்பட்டு இப்படி இருக்கிறோம். சாத்தான கூட பாம்பு என்று வேதம் சொல்லுகிறது. சர்ப்பம், அவன் சர்ப்பத்தை போல ஜனங்களை வேட்டையாடுகிறான். இறைக்காக அலைந்து திரிந்து அவை கிடைத்தவுடன் அவைகளை அலைக்கழித்து அதை உயிரற்றதாய் செய்துவிட்டு அதை விழுங்கி விடுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நாம ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து அந்த அடைபட்ட வாசல், யோபுக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவருக்கு வேறு எடுத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதுல இருந்து ஒரு அடைப்பு, ஒரு திறப்பு உண்டானால் அவரை நாங்கள் சோதிப்பதற்கு வசதியாக இருக்கும் சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொன்னார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அடைப்பு வராதபடிக்கு, அதாவது மூடப்பட்ட வாசலை நாம் சர்ப்பமாகிய சாத்தானுக்கு திறந்து விடாதபடிக்கு மிக பத்திரமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தை, மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சபை ஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம கிராமத்தை, பட்டணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேசத்தை, உலகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடைப்பை பிடுங்கிடக்கூடாது. அது அடைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். அங்கே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருட்ட வெளிப்பாய் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அடைப்பை நான் பிடுங்கினா எதிராக உள்ள வந்து நம்மை சோதித்து நம்மை பாவம் உண்டாக்கி மரணத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவான். அல்லேலூயா.
ஆகவே இந்த வசனத்தை பார்க்கிறோம். அடைப்பை பிடுகிறவனை பாம்பு கடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மேற்கொண்ட 10 அதிகாரத்துல 8 வசனங்களை தியானித்து இருக்கிறோம். 8 விதமான காரியத்தை நாம் தியானித்து அதனுடைய சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியத்துல இன்னும் நாம நல்ல தியானம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.